இப்போது கோயம்புத்தூரில் சென்னைக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான வாகனங்கள் ஒரு நாளைக்கு பதிவாகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்கள்லேயும் ஊர்கள்லையும் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கார், அந்த வீடு இருக்கு பாருங்கள், அந்த வீட்டில் கார் இருக்குல்ல, அந்த அந்த பச்சை கலர் கார் இருக்கு பாருங்கள், கருப்பு கலர் குறிப்பிட்ட பிராண்டை சொல்லி அந்த கார் இருக்கு பாருங்கள், அந்த வீடு அடையாளம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து காரே இல்லாத வீட்டை அடையாளம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப வேடிக்கையாகி போயிடுச்சு. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டூ வீலர்ஸு யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதில்ல. பொதுமக்கள் வந்து பப்ளிக் பஸ்ஸஸை யூஸ் பண்ணுறதில்ல. பெண்களுக்கு பாஸுன்னு சொல்கிறாங்க, இலவச பாஸுன்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பொதுவாக அந்த ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் அதில் பஸ்ஸஸ் வந்து நிறைய பேருந்துகளை நிறைய குறைச்சிட்டாங்க. அதுக்கு அந்த காரணத்தினால என்ன ஆகுது, ஒன்றா ஷேர் ஆட்டோவில் திணிஞ்சு போகிறாங்க எல்லோரும், அல்லது டூ வீலர் சொந்தமாக டூ வீலரில் போகிறாங்க, அல்லது கால் டாக்ஸி வச்சு இப்போல்லாம் அந்த இதில் கால் சென்டரில் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே கால் டாக்ஸியை சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹோட்டலுக்கு போனாலும் சினிமாவுக்கு போனாலும் டெய்லி ஆஃபீஸ் போகிறதுனா கூட அவங்களுக்கு பிக்கப்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதனால் டெல்லிக்கு ஈக்குவலாக வந்து அடுத்த இன்னொரு 5 வருஷத்தில் புகை மண்டலம் ஆயினோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நிறையா இன்க்ரீஸ் பண்ணணும். மாஸ் ரேபிட் சிஸ்டம்னு இந்த ட்ரெயினெல்லாம் டெல்லி மெட்ராஸில் இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினெல்லாம் சீக்கிரம் நம்ம கோயம்புத்தூருக்கு வரணும். அப்படி வந்துன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 1000 பேரை ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அது இல்லாத போது பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய வாகனங்கள் இண்டஸ்ட்ரி வர்றது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் மாத்திரம் இவ்வளோ வாகனங்கள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக பொல்யூஷன் ஜாஸ்தியாகும். ஒட்டுமொத்தமாக ஜனங்களுடைய ஆரோக்கியம் அதுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். இது எல்லாத்துக்கும் மேலே விபத்துகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒரே ஆவரேஜாக வண்டிகள் நிறையா புக் ஆகிட்ருக்கும். ஆர்டிஓஸில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு காலத்தில் 20 வண்டி போயிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 125-200 வண்டியெல்லாம் புக் ஆகிற அளவுக்கு அடர்த்தி ஜாஸ்தியாக போச்சு. இதனால் உங்களுக்கு வந்து வண்டியினுடைய ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் குறிப்பிட்ட நாளில் போய் வாங்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி ஓட்டுறவங்களுக்கும் இந்த மாதிரி விசேஷ நாளில் போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறையா நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. வாகனங்கள் ஒரு நாள் இவ்வளோ தூரம் ஒரு டிராஃபிக்குள்ளே ஜம்ப் ஆச்சுன்னா எப்படி அதை கட்டுப்படுத்த முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும். கூடுமான வரைக்கும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு வண்டின்னு போகிறதுக்கு பதிலாக வீட்டில் 2-3 பேர் ஒரே சமயத்தில் போகும்போது ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேங்கிற பழக்கம் வேணும். அல்லது டூ வீலர் போகிறவங்க 2 பேர் சேர்ந்து போயிட்டு நான் ஸ்கூலில் கொண்டு போய் இல்லாட்டி ஆஃபீஸில் போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு வேணும். அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வண்டின்னு சொல்லும்போது அது பேருக்கு வேணால் ரொம்ப பார்வைக்கு அழகாக இருக்கலாம். ஆனால் நாட்டுடைய அந்நிய செலாவணியும் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதில் பெட்ரோல் போன்ற அந்நிய செலாவணியும் முதல்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாசிடர் கார்னு இருக்கும், இல்லை ஃபியர் கார் 2 தான் இருக்கும். அதனுடைய ஃபீச்சர்ஸும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினம் அதை ரிசர்ச் இது பண்ணிட்டு ஒவ்வொரு காருக்கும் அது புது ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு இருந்த வண்டி, நானா வண்டியெல்லாம் 1 லட்சத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி டாட்டா கொண்டு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் அப்படி இல்லாட்டி கோடிக்கணக்கில் சில செலிபிரிட்டிஸ், திரைப்பட நடிகர்களும் கிரிக்கெட் வீரர்களும் வாங்கிட்டு கோடிக்கணக்கில் புது வண்டியை வாங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் சொல்கிறாங்க. இதில் ஒன்று என்னென்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வண்டி வாங்கினவன் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இன்னொரு வண்டி வாங்குறாங்க. ஒரு திரைப்பட நடிகர் 3 கோடியில் ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்டர் 5 கோடியில் ஒரு வண்டி வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய எக்கானமியை பாதிக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். யூட்டிலிட்டி நமக்கு தேவையான ஒரு அடிப்படை கார் வேணும், பாதுகாப்பான காரில் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்கணும். அதுபோல் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்காக 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணும்போது நம்முடைய பாக்கெட்டை எந்த அளவுக்கு அது கடிக்குதுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இப்போது 10-11 மாதத்தில் பார்த்திங்கன்னா வழக்கமாக புக் பண்ணுற வெஹிக்கிளை ரிஜிஸ்டர் பண்ணுற வெஹிக்கிளை விட இந்த வருஷத்தில் இந்த 10-11 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 1,19,510 வாகனங்கள் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் புக் ஆகிருக்குன்னு சொல்லி எனக்கு செய்தி தெரிய வருது. இதில் இருசக்கர வாகனங்கள், பெட்ரோலில் ஓடக்கூடிய இருசக்கர வாகனங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் மிக அதிகமான தொகையில் 78,371 வண்டி ஓடிட்டுருக்குது, ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எலக்ட்ரிக் வாகனங்கள் 20 சக்கரத்திலே 8,050 வாகனங்கள் இருக்குது. கனரக வாகனங்கள் 21,549. இது ரொம்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லணும். ஏன்னா கனரகங்கள் வாங்கும்போது வேரண்டேரும் போயிடும், ரோட்டோட வேரண்டேரும் போயிடும், ரோடு குண்டுங்குழியும் இருக்கும், ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கனரக வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் நிறைய அந்த கல் ஏற்றிட்டு போகிறது, ஜல்லி ஏற்றிட்டு போகிறது, மணல் ஏற்றிட்டு போகிறதுலாம் இருக்கும். இதனால் விபத்துகள் மற்ற இடத்துல நடக்கிறத விட 2 மடங்கு ஜாஸ்தியாக தான் ஆகும். சக்கரத்திலே இலகுவான வாகனங்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள் 1000க்கு மேலே ஒரு மாதத்தில் இது வரைக்கும் இந்த 10 மாதத்தில் புக் ஆகிருந்திருக்கு.
அப்புறம் சுற்றுலா வாகனங்கள் 2372 வண்டிகள் இது வரைக்கும் இந்த 10 மாதத்தில் போயிருக்கு. கனரக சுற்றுலா எலக்ட்ரிக் வண்டி, அதாவது பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் வண்டி, இந்த டெம்போ ட்ராவலர் வண்டி, அதிலே அது எலக்ட்ரிக்கல் மோடு வண்டிகள்லாம் 27 வண்டி புக் ஆகிருக்கு. மேக்ஸி கேப் வந்து வாகனங்கள் 197 வாகனங்கள் இது வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் புக் ஆகிருக்கு 11 மாதத்தில். ஆட்டோ ரிக்ஷா கிட்டத்தட்ட 1800 வாகனங்கள். ஆட்டோ ரிக்ஷா எலக்ட்ரிக் வண்டி புது மாடல் வந்து அதில் 105 வாகனங்கள். சரக்கு வாகனங்கள் பேரில் கிட்டத்தட்ட 4525 வாகனங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. சரக்கு எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வந்து 154 வாகனங்கள் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து 52 வாகனங்களும், டவுன் பஸ்ஸு கிட்டத்தட்ட 86 வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அதுலேயும் கூட அந்த ஃப்ரீ பாஸ் இருக்கிறனால அதையும் குறைக்கணும். ஏன்னா 304 வண்டிகள் அதில் வந்து புக் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்போது நிறையா ஸ்கூல் காலேஜ் வழியாக பஸ்ஸஸ் இல்லைங்கிறது அது வேறு விதமாக நமக்கு சுட்டி காட்டுது அது. அப்புறம் தனியார் சர்வீஸ் வாகனங்கள் கிட்டத்தட்ட 59 வண்டி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எர்த் மூவிங் பெரிய பெரிய அந்த கட்டட இடர்பாடுகளுக்கு இடிபாடுகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புல்டோசர் போன்ற வெஹிக்கிள்லாம் கிட்டத்தட்ட 231 வெஹிக்கிள் வந்து ஒரு வருஷத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, கூடுமான வரைக்கும் வாகனங்களை உபயோகப்படுத்துறதை குறைச்சிக்கணும். தனியார் வாகனத்தை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நிறையா யூஸ் பண்ணணும். அது ரயில்வே ட்ரெயினாக இருந்தாலும் சரி, அல்லது பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது 4-5 பேர் சேர்ந்து ஒன்றா லிங்க் பண்ணி ஒரு வாகனத்தை யூஸ் பண்ணிட்டு போனால் ஒரு பக்கம் போயிட்டுருக்கவங்களாம் போகிற மாதிரி அது பண்ணாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டில் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை இருக்காங்கன்னா போகும்போது எல்லாருமே ஒரே வண்டியில் போயிட்டு போகும்போது ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்காக ஹெல்மெட் போடாமலாம் போயிட்டு நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு குழந்தைகள் முன்னாடி வச்சு போயிட்டுருக்காங்க. ப்ரொடெக்டடாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போனாங்கன்னா அது நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மாதத்தில் பெட்ரோல் செலவும் குறையும், அவங்களுடைய விபத்துங்களும் குறையும், பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட் குறையும் போது அந்த குடும்பத்தினுடைய தலைவரோ அல்லது தலைவியோ ஏதாவது ஆகிப்போச்சுன்னா அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ப்ரொடெக்டிவாக போகணுங்கிறத இந்த சமயத்தில் நான் வேண்டிக்கிட்டேன்.